புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றத்தின் தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி பயணம் 2025. புதிய தலைமுறையோட எனக்கு பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா புதிய தலைமுறையோட பழக்கம் இருக்கு. புதிய தலைமுறைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவலாக ஒரு ப்ரோக்ராம் எடுத்து பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய ஸ்பீச்சுக்கு பண்ணியிருக்கோம். இந்த புதிய தலைமுறை எனக்கு எப்போ தெரியும்னா 1984 முதல்ல நான் ஒரு பிஸ்னஸ்ல இருந்தேன். ஒரு வேலையில சேர்ந்து அப்பதான் அந்த இருந்தோம். முதல்ல அந்த ஒரு பச்சைமுத்து சார் நைட்டிங்கல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் பண்றதுக்காக நான் போயிருந்தேன். ஸோ இப்போ 1984 அவர் தெரியும். அதுலேருந்து அவரோட வளர்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். ஸோ ஒரு மனிதர் வளரணும்னா என்ன வேணும்னா கனவுகள் வேணும். அப்துல் கலாம் கனவுகள் சொல்றேன். சில நேரத்தில் உள்வாங்கிறதுக்கான திறமைகள் நம்மளுக்கு இருக்காது. கனவுகள்னா என்னன்னே புரியாது. சில நேரங்களில் கனவுகள்னா இரவு நேரத்தில் படுத்தவொடனே வர்றது கிடையாது. பகல்ல வீழ்ச்சிட்டே கனவு காண்டாதான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். இங்க நிறைய ஸ்டால கூட்டு போய் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பட் என்ன நான் ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன பார்த்தேன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கனவுகள் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு வியாபாரங்கள் பண்ணும்போது என்னன்னா, கனவு இல்லாத மனிதர்கள் எப்பயுமே தோத்தே போயிடுவாங்க. கனவு இருந்தாதான் நீங்க அது பின்னாடி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பிசினஸ் பண்றோம், நாங்க சின்னதா பண்றோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம். சரி, எனக்கு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னொரு 10 வருஷத்துல நான் ஒரு 100 கோடி பண்ணணும், 50 கோடி பண்ணணும், 25 கோடி பண்ணணும். இந்த உணர்வுகள் இல்லாத மனிதர்கள் எப்பயுமே வியாபாரத்துல வளர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு நம்மளே ஒரு இடைகள் ஆயிடுறோம். எப்ப நம்மளே ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, வளர்ச்சி எப்பயுமே தடைப்பட்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மீட்டிங் நீங்க வந்தீங்கன்னா, வீட்டுக்கு போகும்போது என்ன இருக்குன்னா, இந்த மீட்டிங்ல நான் லேர்ன் பண்ணதுல மினிமம் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், 10 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு கனவோடு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். அல்லாட்டி ஒரு ஓத்தோட வீட்டுக்கு போகணும். ஓத்துக்கு போய் நீங்க அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாமா இன்னைக்கு பேசினது அப்படின்னா நம்ம மறந்தே போயிடுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய இடர்கள் நடந்துட்டே இருக்கு. அந்த இடர்கள்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், இன்னைக்கு என்ன பேசணுன்றதே நம்ம ஒரு 2 ஹவர்ல மறந்தே போயிடும். அப்போ நம்ம மறந்து போகாம இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணோம் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணோம்னா சக்சஸ் எப்பயுமே வரும். ஏன்னா எங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் சொல்றது எப்படிதான், நாங்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 400-500 பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணியிருப்பேன். நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கிறதுல நான் சொல்றது ஒரே ஒரு பாட்டம் லைன், வீட்டுக்கு போகும்போது ஏதாவது எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன எடுத்துன்னு போனீங்க எழுதி வைங்க. ஒரு வாரம் கழிச்சு அதை ரிமைண்ட் பண்ணி பாருங்க, நம்ம பேசினதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா பண்ணலையா. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா வளர்ச்சி எப்பயுமே நம்மளோட கூட வராது. இந்த புதிய தலைமுறை இந்த அசோசியேஷனுக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண வெங்கட பிரசாத்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா முதல் நாளே சொல்லியிருக்கா நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல போறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் இந்த உலகத்துல என்னென்ன கத்துட்டோனோ அதுல சில விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 17 வயசு இருக்கும் எனக்கு. அப்பயே எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. நாங்க எங்களோட காஸ்ட்ல பிசினஸ் பண்ணா பெரிய விஷயமான ஒரு அப்ஜெக்ஷனான ஒரு விஷயங்கள், அது ஒரு அஃபென்ஸான விஷயங்கள். பட் ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது ஒரு ட்ரீம் இருந்துட்டே இருக்கும். 1983 இந்த ட்ரீம் 17 வயசுல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்த 40 வருஷமா இந்த ட்ரீமோட நான் வாழ்ந்துருக்கனால என்னோட வளர்ச்சி இல்லாம என்னோட கூட இருக்கவங்களையும் நாங்கள் வளர்ச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட எக்கச்சக்க இன்வெஸ்டர் இருக்காங்க. எங்கள்கிட்ட இன்வெஸ்டரோட ட்ரீமே நாங்கள் கரோர்பதி ஆகணுன்றதான் ட்ரீமோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய கரோர்பதியை உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 65-70 கரோர்பதியை உருவாக்கியிருக்கோம். இன்னொரு 50 கரோர்பதியை உருவாக்குறதுக்கான ப்ராசஸ்ல இருக்கும். ப்ராப்ளி மேபி இன் அதர் 6 months 1 yearல இன்னொரு 50 கரோர்பதியை உருவாக்கிடுவோம். ஸோ எங்களோட கனவுகள், எங்களை இன்வெஸ்டர்ஸை வரவங்களை கரோர்பதி ஆக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சியில வருது என்னுடைய கனவுகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அதுலேருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. எவ்வளவு பேருக்கு ஒரு லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸ் பண்ணணும்னு தோணி இருக்கு? ஓகே, லாஸ்ட் 2 வருஷத்துல யாருக்காவது ஒரு நல்ல பிசினஸ் தோணி இருக்கு, ஐடியா தோணி இருக்கும், ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டேங்க, வேற ஒருத்தங்க யாராவது இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? கொஞ்சம் நிறைய பேருக்கு இருக்கு கனவு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, பிசினஸ் பண்ணணுன்ற கனவுகள் வந்தவுடனே அதை நம்ம எங்கேயா பதிவு பண்ணி வச்சிருக்கணும். அது பதிவு பண்ணாம விட்டுட்டோம். ஒரு பிசினஸ் ஐடியா சின்னதா சொல்றேன், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி லெகின்ஸ் பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. லெகின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும், அது பின்னாடி நினைப்பேன். பட் எனக்கு எப்பயுமே ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில தான் ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா லெகின்ஸ் மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தாங்க. அப்பதான் நினைச்சேன் நம்மளோட ஐடியா இருந்தது, ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கோம். அப்படின்னா வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், நம்ம என்னென்ன தோன்றதோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிற உணர்வுகள் இருக்கணும். அந்த உணர்வுகள் இல்லைனாலே நம்ம பாதி ஐடியாஸை நம்மளே வேஸ்ட் பண்ணோம். வெளியில இந்த மாதிரி மீட்டிங்ல வரும்போது உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கலாம், ஆனா அந்த ஐடியாஸ் உங்களுக்குள்ளே உதயமாகும் போது அதை நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பிசினஸை பார்க்கலாம். எவ்வளவு பேர் பிசினஸ் ஆரம்பிக்க முன்னாடி பிசினஸ் பிளான் பண்ணிருக்கீங்க? 2 3 பேர் தான் கை தூக்கிருக்கீங்க. 4 இங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20-25 ஸ்டால் இருக்கு.
பிசினஸ் பிளானே இல்லாம நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா சக்சஸ் ஆகுமா, சக்சஸ் ஆகாதா? நம்ம இப்போ ஸ்கூல்ல வந்து நம்ம பசங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. பசங்களை 1ஆம் கிளாஸ் படிக்க வைக்கணுமா, எல்கேஜியா யூகேஜியா தெரியாம அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் நம்ம விட்டோம்னா அந்த குழந்தைங்க என்ன ஆகும்? தடுமாறும். அந்த குழந்தை இப்பதான் 3 வயசு குழந்தைன்னா எல்கேஜியில் தான் கொண்டு போய் விடணும், இல்லை ப்ரீகேஜியில் கொண்டு போய் விடணும். நம்ம குழந்தை எடுத்துட்டு போய் நேர +2 வகுப்புல கொண்டு போய் உட்கார வச்சா என்ன ஆகும்? பிரச்சனை. அப்போ நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்ற உணர்வுகள் எப்போ இருந்தாலும் பிசினஸ் பிளான் இல்லாம யாராவது பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தீங்களா? எவ்வளவு பேர் பிசினஸ் பிளான் இல்லாம ஆரம்பிச்சிருக்கீங்க? சேலரியில இருக்கவங்க அப்படி கிடையாது. நேரம் வீட்டுக்கு போனோடனே அந்த முடிஞ்சு போச்சு, அவனோட அந்த அன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் டியூட்டி பாத்துக்கலாம். மேபி இன்னைக்கு அவன் பாஸ் ரொம்ப மோசமான பாஸா இருந்தா எவ்ரி ½ hour வாட்ஸ்அப்ல அவங்க தொந்தரவு பண்ணி நீ வேலையில இருந்தாலும் நீ பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு தொந்தரவு பண்ணுவாங்க. மீதி நேரத்துல அந்த மாதிரி கிடையாது. அப்போ பிசினஸ் மேன் நம்ம 24/7 ஆன்லயே இருக்கும். 24 ஆன்லயே இருந்தா நம்ம என்ன ஆகணும்? நம்ம எல்லாமே டாக்குமெண்டடா டெவலப் பண்ண முயற்சி பண்ணும். டாக்குமெண்ட் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு பிபிடி நேற்று பண்ணியிருந்தேன், அந்த பிபிடி கூட இவங்களுக்கு அமைச்சிருந்தேன். அப்புறம் தான் நான் இந்த யோசிச்சேன், நம்ம வந்து பிபிடி பத்தி பேசுறதை விட ப்ராக்டிக்கலா பேசிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிபிடியை டெலீட் பண்ணிட்டேன். இவங்கள்ட்ட இருந்த பிபிடியை டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா பிபிடி இருந்தால் உங்க எண்ணங்கள் பிபிடியில இருக்கும். நான் சொல்ல விஷயங்கள் சொல்ல வர்றது உங்க மண்டையில போய் பதியாம போயிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? பிசினஸ் பிளான் வேணும். அந்த பிசினஸ் பிளான் எழுத ஆரம்பிச்சா என்னன்னா, சில நேரங்கள் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம பிசினஸ் ஐடியா கரெக்டா தப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்பயுமே நீங்க ரைட்டிங்ல போட்டீங்கன்னா, இப்ப நம்ம யார்கிட்டயாவது ஒருத்தர் பேசணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அவர் மேல கோபமா இருக்கும், அவர்கிட்ட ஒரு ஏதாவது விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோம், நீங்க அதை ஒரு பதிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க மொபைலே எடுத்து, இப்பதான் வாட்ஸ்அப்ல ஃபெசிலிட்டி இருக்குல்ல, யூன்னு ஒரு செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, யூன்னு எவ்வளவு பேர் அதை யூஸ் பண்றீங்க? வாட்ஸ்அப்ல செல்ஃப் யூவா அதை வச்சுக்கிட்டா என்னன்னா, உங்களுக்கு தோன்ற ஐடியாலாம் உங்களுக்குள்ளே இருக்கும், வெளியில போகாது. உங்களை யாராவது ஒருத்தரை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, அவரை பத்தி பேச வேண்டியது திட்ட வேண்டியது ஏதாவது அதிலே பதிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 நிமிஷத்துல என்ன ஆகும்? நீங்க எவ்வளவு தப்புன்னு புரிஞ்சிடும். அப்போ நீங்க ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அந்த பிசினஸ்ல பிளஸ் என்ன தப்பு என்ன யாருக்காவது சொல்லணும்னு நீ ஆசைப்படுறீங்க, இன்னொருத்தர் கைடு பண்ணணும்னு ஆசை இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், பிசினஸ் ஐடியா இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு, இல்லையா? அவ்வளவு இதுல எப்படி நம்ம சக்சஸ் ஆக முடியும்? சோ இதுல என்ன தப்பு அப்படின்னு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்போம். மொமெண்ட் பிசினஸ் பிளான் போடுறதோட ஐடியா என்னன்னா, உங்களை நீங்கள் விமர்சிக்க தயாராக உருவாக வேண்டும். நம்மளே விமர்சிக்கலன்னா ரோட்ல போறோம் விமர்சிப்போம். எது பெஸ்ட்? நம்மளே விமர்சிக்கிறது தானே பெஸ்ட். அப்போ பிசினஸ் பிளானோட ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா, உங்களை நீங்கள் விமர்சிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிறீங்க. அப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணீங்க? கமெண்ட் பாக்ஸ் இருக்குமா இருக்காது? அதுல நம்ம ஏதாவது சோசியல் மீடியால ஏதாவது போட்டா கமெண்ட் இருக்குமா இருக்காதா? 500 கமெண்ட் இருக்கும். அப்போ உங்களை பத்தியே நீங்க கமெண்ட் போட்டுனே இருக்கணும். இந்த அறிவை வந்து வேற யார்ட்டையாவது ஷேர் பண்ணும். அதாவது இந்த மாதிரி ஒருத்தர் என் ஃப்ரெண்டு கேட்கிறாரு, இந்த பிசினஸ் பண்ண ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா, உங்கள் பார்வையில் இல்லாதது அவங்க பார்வையில் இருக்கும். அந்த பார்வையை அது ரெக்கார்ட் பண்ணுங்க. எல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்க. பிசினஸ் பிளான் இஸ் அ கண்டினியூஸ் அப்டேஷன். ஒரு பிசினஸ் பிளான் பண்ணிட்டு அது பின்னாடியே நான் ஒர்க் பண்ணணும்னா சக்சஸே ஆக முடியாது, யாராலுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க புக்ல படிக்கிறதோ ஒரு செயல்ல கேட்கறதோ நீங்க பிராக்டிகலா போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதோ பயங்கரமான வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா எந்த பிசினஸ்லயும் நீங்க உண்டி ஆப்ரேட்டர் கிடையாது, நீங்க உண்டி ஆக்டர் கிடையாதுங்க. ஏன் அங்க பழைய ஆக்டர் இருக்காங்க, உங்க கஸ்டமர் ஒரு ஆக்டரு, கவர்மெண்ட் ஒரு ஆக்டரு, நீங்க வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு வெண்டர் ஒரு ஆக்டரு, நிறைய ஆக்டர் இருக்காங்க. ஒரே ஆக்டர் ஏதாவது பண்ண முடியுமா? இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று உருவாக்குறேன், அதுல 11 பேர் இருக்காங்க, நான் ஒண்டி தான் போலிங் போடுவேன், நான் ஒண்டி தான் பேட்டிங் பண்ணுவேன், நான் ஒண்டி தான் விக்கெட் கீப்பரா இருப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு எண்ணத்துல போய் ஒரு கிரிக்கெட் மேட்சுக்குள்ள போனீங்கன்னா சக்சஸ் ஆக முடியாது, சக்சஸே ஆக முடியாது. அப்போ அது உள்ள நிறைய ஆக்டர் இருக்காங்க, அந்த ஒரு ஆக்டரும் ஒரு செயலை செய்வாங்க, அந்த செயல்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கணும். நான் அவன் காம்படிட்டரோட ப்ராடக்டை பார்த்து அவன் என்னென்ன ஐடியாஸ்குள்ள போவான் நம்ம நினைச்சு நம்ம பண்ணணும். இதுதான் சக்சஸ்ஃபுல், இல்லையா? இப்போ நம்ம நிறைய சில நேரங்கள் நம்மளுக்கு சில ஐடியாஸ் வராது. எவ்வளவு பேர் படம் பார்ப்பீங்க? தியேட்டர்ல போய் படம் பார்ப்பீங்களா? சரி, பிசினஸ் சம்பந்தமான படம் பார்த்துருக்கீங்களா? அதுல வீட்டுக்கு போகும்போது கருத்து எடுத்துன்னு போவீங்களா, இல்ல தலைவர் ஒண்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போவீங்களா? பிசினஸ் எடுத்துன்னு போவோம். அப்ப பிசினஸ் எடுத்துன்னு போனா என்ன ஆகும்? ரெக்கார்ட் பண்ணாம போயிருப்போம். ஒரு மன்னன் படம் பார்த்திருப்போம், விஜயசாந்தி ஒரு ஹீரோயின், அவங்க ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, அதை இன்னொரு காம்படிட்டர் பிசினஸ் பண்ணுவாங்க, அது எப்படி சக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, நீ வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி பிசினஸ்ல இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேள்வி கேட்கறதே கிடையாது. பிசினஸ் என்டர்டைன்மெண்ட் 2 hour அதை பாருங்க, அது உள்ள கருத்தை வாங்கிக்கணும்ல. கருத்தை வாங்கி வீட்டுல போய் டிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வியாபாரங்கள்ல உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவை இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மேலும் மெருகூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பிசினஸ் பிளான் ஆரம்பிச்ச அப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும்? பிசினஸ் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு என்ன வேணும்? பணம் வேணும், இல்லையா? பணம் இல்லாம ஏதாவது பிசினஸ் பிளான்ல பண்ண முடியுமா?
முடியாது. அப்போ நம்ம பணம் வேணும். அப்போ இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எவ்வளவு பணம் எனக்கு வேணும்? நம்ம சின்னதா புரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு டீ கடை போடணும்னு ஆசைப்படுறோம், ரைட்டா? ஒரு டீ கடை போடணும்னா எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது 1 லட்சம். அவ்வளவுதானா? அதோட கம்மியா கூட பண்ண முடியுமா? கம்மியா பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எவ்வளவு வேணும்? இப்போ ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு 1 லட்சம், 50,000 to 1 lakh வேணும். இப்போ ஒரு மார்க்கெட்ல ஒரு நியூஸ் நடந்துட்டே இருக்கு. நான் 10 லட்சம் போட்டு டீ கடை ஆரம்பிச்சேன், 15 லட்சம் போட்டு டீ கடை ஆரம்பிச்சேன், எனக்கு பயங்கர லாஸ்டம் ஆயிடுச்சு அப்படி. அப்போ உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? பிசினஸ் டீ கடை ஆரம்பிக்கணும் எவ்வளவு வேணும் உங்களுக்கு பணம்? அப்ப நான் 15 லட்சம் போட்டு டீ கடை ஆரம்பிச்சா தப்பா ரைட்டா? தப்பு இல்ல. அந்த தப்புன்னு தெரிஞ்சு எவ்வளவு பேர் அது உள்ள போய் குதிச்சிருக்காங்க? அதுதான் சொல்றேன். ஸோ அப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே நம்ம எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா போடணும். அந்த டேட்டா போடணும். என்னென்ன ஓவர் ரேட்ல அந்த பிசினஸ்க்கு எனக்கு வேணும். சின்னதா ஒரு எடுத்துக்கலாம். ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஒருத்தர் பண்றாரு, லைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்ப நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பிசினஸ் பண்றேன். என் ஃபுட் ப்ராடக்ட் பிசினஸ்க்கு காம்படிட்டர் இந்தியாவில் இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ல இருந்து நான் யூனிக்கா பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? அது அடுத்த ஸ்டெப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணும். அதெல்லாம் தான் ஃபைனான்ஸ் எவ்வளவு வேணும்னு டிசைட் பண்றதுக்கான ஒரு மீட்டர். ஃபைனான்ஸ் வேணும். அந்த ஃபைனான்ஸ் எவ்வளவு வேணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ஒரு ஜாட் அவுட் பண்ணும். ஸோ நம்மளோட காம்படிட்டர் ப்ராடக்ட் யாரு, அவங்க எதுல பண்றாங்க, அதுல இருந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது. அப்புறம் டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னா அது காஸ்ட் இன்வால்வ்டா, காஸ்ட் நாட் இன்வால்வ்டா, எவ்வளவு காசு இன்வால்வ்டு. நம்ம வந்து பெரிய ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன வேணும்? R&D வேணுமா வேணுமா? ஒரு ஃபுட் பிசினஸ் பண்றோம், அப்போ R&D வேணுமா வேணுமா? அந்த R&D பண்ணணும்னா என்ன காஸ்ட் வேணும்? இந்த ஃபுட் பிசினஸ்க்கு R&D என்ன வேணும்னா, நம்மளோட 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயதானவர் இருப்பாங்க, அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க ஒரு வீட்டுல ஒரு வடாம் போட்டிருப்பாங்க, ஜவ்வரிசி வடாம் போட்டிருப்பாங்க, இந்த பரண்டையில ஒரு வடாம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இவங்களை போய் நம்ம மீட் பண்ணி என்ன பிசினஸ் பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க, தயார் பண்ணீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யாருமே மார்க்கெட்ல இல்ல, அதை நான் ஃபுட் ப்ராடக்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணா, அந்த ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அதுக்கு என்ன தேவை? எனக்கு ரா மெட்டீரியல் தேவை, எக்ஸ்பர்டைஸ் தேவை. ஏன்னா என்கிட்ட எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. கரெக்டா? 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வடை இன்னைக்கு போட முடியுமா? யாராலையா போட முடியாது. இப்போ அந்த எக்ஸ்பர்டைஸ் இல்ல. அப்ப நான் ஃபுட் பிசினஸ் பண்ணா இந்த எக்ஸ்பர்டைஸ் எங்கேருந்து நான் வாங்க முடியும்? அந்த எக்ஸ்பர்டோட காஸ்ட் என்ன, அதை இன்கார்பரேட் பண்ணும். இதெல்லாம் பண்ணிட்டு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கிறேன், பிசினஸ்ல 10 வருஷமா இருக்கீங்க அப்படின்னு. இதை 10 பேருக்கு எப்படியா சொல்லியிருக்கீங்களாண்ணா? இல்ல சார், எங்க வீட்லயே வச்சுப்பேன், யார் யார் வேணும்னு கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன். வீட்டு வாசல்ல இப்பதான் மாவு கடை எல்லாரும் வீட்டு வாசல்லையும் வந்துருச்சா? 10 கடைக்கு ஒரு கடை மாவு, இட்லி மாவு, தோசை மாவு கடை வந்துருச்சு இல்லையா? இப்ப இதை வந்து நீங்க என்ன பண்ணீங்க? அது மாதிரி உங்க வீட்டு வாசல்ல கடை வச்சா என்ன பண்ணுவோம்? பாக்குறோம் என்ன நினைச்சுட்டு இருப்பான், பார்ப்பேன் போ. அப்ப நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? அடுத்தது வந்து மார்க்கெட்டிங். இப்ப நான் மார்க்கெட்டிங் பண்ணா அந்த மார்க்கெட்டிங் ஓவர் ரேட்ஸ் எவ்வளவு நான் செலவு பண்ணும் மார்க்கெட்டிங்க்கு? இது தெரியணும் இல்லையா? நான் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு மார்க்கெட்டிங்கே பண்ணலன்னா எப்படி ஸ்கேல் பண்றது? இப்போ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு அடுத்தது புரியணும். அப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னா என்னுடைய ப்ராடக்ட் யார் யாருக்கு உகந்தது? அடுத்த கேள்வி, என் ப்ராடக்ட் யார் யார் உகந்தது? யார் யார் உகந்ததோ அந்த டார்கெட் செக்மெண்ட் எங்க, அந்த செக்மெண்ட்டை நான் எப்படி ரீச் பண்ணணும்? அந்த செக்மெண்ட்டை ரீச் பண்ணா அதுக்கு காஸ்ட் இருக்கா, ஃப்ரீயா பண்ண முடியுமா? அடுத்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க பண்ணாதானே உங்களுக்கு வரும். அப்போ நீங்க மார்க்கெட்டிங் பண்ணா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கா? அது உங்களோட பட்ஜெட்டோட ஒரு காஸ்ட், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் செய்யும் போது அந்த காஸ்ட்டை போட்டுங்க. இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் நமக்கு இது. அதுல ரெண்டாவது பாயிண்ட் எடுக்குன்னா, ஒன் டைம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸா, மல்டிபிள் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸா? ஒரே ஒரு வாட்டி மார்க்கெட் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா கண்டினியூஸா நம்ம ப்ராடக்ட் போயிட்டே இருக்கணும்ல. அப்ப கண்டினியூஸ் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் இருக்கா இல்லையா? அப்ப அந்த காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணும். ரெண்டுத்தையும் பண்ணிட்டு நீங்க உள்ள போகும்போது உங்களோட ஐடியாவை ஏற்கனவே ஒருத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்க போட்டுட்டு இருப்பான். அப்ப நீங்க அதை மாத்தி செய்யணும்னா அதுக்கு எகைன் இன்னொரு காஸ்ட் ஆகுது இல்ல? இப்போ அதை பார்க்கணும். சில நேரங்களில் ஒரு பிசினஸ் இருக்கும், ஹெட் ஆஃப் டைமா இருக்கும். உங்களோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல் பிசினஸா இருக்கும், ஆனா ஹெட் ஆஃப் டைமா இருக்கும். அதை எப்படி பீட் பண்ணுவீங்க? சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனக்கு தெரியும், எவ்வளவு பேருக்கு இங்க தெரியும் தெரியல. 1990 நடுவில் பாத்தீங்கன்னா எஸ்குமார் இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனி இருந்தது. அந்த எஸ்குமார் இன்டர்நேஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட்டை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற, உங்களுக்கு சாப்பாடு வேணும், இட்லி வேணும், தோசை வேணும், எஸ்குமார் இன்டர்நேஷனல் சொன்னீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல கொண்டாந்து ஃபுட்டை கொடுப்பாங்க. தெரியுமா? இது எவ்வளவு பேருக்கு தெரியுங்க? இன்னைக்கு அதோட பேர் என்ன? அந்த மாதிரி கம்பெனிக்கு இன்னைக்கு இருக்கா மார்க்கெட்ல? ஸ்விக்கி, ஜொமேட்டோ இன்னைக்கு வந்த விஷயங்கள் இல்ல. ஒருத்தர் கனவுகள் மிட்ல 90s வந்துச்சு, ஆனா பிளான் இல்ல, ஹெட் ஆஃப் டைம். அன்னைக்கு யார் வீட்டுல இருந்து போய் வெளில ஹோட்டல் வாங்கி ஹோட்டல் போய் சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு யார் தயாரா இருந்தாங்க? தயாரா இல்ல. ஸோ ஹெட் ஆஃப் டைம்ல பிசினஸ் பண்ணாலும் நம்ம மாட்டிப்போம். ஸோ அதுக்கு காஸ்ட், நம்ம காஸ்ட்ல என்ன போகணும்னா, பட்ஜெட் பிளான் ரெடி பண்ணும்போது நம்ம பிசினஸ் ஹெட் ஆஃப் டைமா இருக்கா? ஹெட் ஆஃப் டைம்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. அந்த பிசினஸ் அவன் தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கும், அந்த பிசினஸ்ல பண்ணலாம். பட் ஆனா ஃபுட் பிசினஸோ சின்ன ரீட்டைல் பிசினஸ் எது பண்ணீங்கனாலும் உங்களை பிசினஸை
ஒரு நாள்ல இல்ல அரை நாள்ல காப்பி பண்ணி இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதா? நீங்க பண்ற டெக்னிக்கை உடனே ஹாஃப் டேல காப்பி பண்ணி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்ப மாவு கடை திறந்திருக்காங்க, மாவு கடை திறந்து ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா 4 பேர் மாவு கடை வச்சிருக்காங்களா? இப்போ ஒருத்தர் ஆரம்பிச்சிருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நான் மாவு கடை பத்தி ஏதோ ஒரு டாபிக் வந்தது. மாவு கடை இல்ல நான் மாவு கடை இங்கெல்லாம் பண்ற மாதிரி இல்லை, நான் வந்து ஆஸ்திரேலியா, துபாய், சிங்கப்பூர்ல பண்ற மாவு கடை அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னடா இங்க பிசினஸ் பண்ண சொல்ல இவர் வந்து மாவு கடை வந்து இட்லி மாவு கடைக்கு போய் ஃபாரின்ல ஓபன் பண்ணீங்களா? எவ்வளவு பேருக்கு தைரியம் இருக்கு? ஆஸ்திரேலியா, யூஎஸ்ல போய் மாவு கடை திறக்கிறதுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? அவர் சொன்னார், என்கிட்ட நான் மாவு கடை திறக்க போறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னேன், சரி ஹெட் ஆஃப் டைமா திங்க் பண்றாரா தெரியல, லெட் சி. ஏன்னா ஒரு கேஸ் ஸ்டடி தானே இதெல்லாம், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியா இருக்கும். இப்போ அவரை வந்து சமீபத்த ஏப்ரல் 2025 நான் மீட் பண்ணியிருந்தேன். அவரை ஆஸ்திரேலியா வச்சு மீட் பண்ணியிருந்தேன். இப்போ அவர் எவ்வளவு பிசினஸ் போயிட்டு இருக்குன்னு, பயங்கரமா பிசினஸ் போயிட்டு இருக்கு சார். இப்பயே எங்கள்கிட்ட வந்து 36 பேர் ஒர்க் பண்றாங்க. இந்தியால இருந்து விசா போட்டு 36 பேர் ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போய் இட்லி மாவு விற்கிறாங்க. சரியா? இது ஒரு கண்ட்ரில பண்ணிட்டு இருக்காரு. துபாயில ஆரம்பிச்சிட்டாரு, சிங்கப்பூர்ல பண்ணிட்டு இருக்காரு, மலேசியாவுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட நெட்ஒர்க் எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். உங்களுக்கு எவ்வளவு நெட்ஒர்க் இருக்குன்னாரு. இல்லை சார் ரொம்ப பெருசாலாம் இல்லை, நான் பண்ணல, ஒன்று கொஞ்சம் மேபி 15-20 crore என்னோட நெட்ஒர்க் இருக்குன்னாரு. எவ்வளவு பேருக்கு இந்த உணர்வுகளை தான் சொல்றேன். ஒரு பிசினஸ் பண்ணும்போதே உங்களுக்கு திங்கிங் இருந்தா யூ கேன் கோ ஹெட் ஆஃப் டைம்ஸ். பட் ஆனா அங்க போனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இடைஞ்சல் இல்லாம இருந்திருக்கும். ஆஸ்திரேலியால போய் எத்தனை பேர் இட்லி மாவு வாங்கி குத்தி சாப்பிட்டுருப்பானுங்க. பட் ஆனா என்ன ஆச்சு, இந்தியன்ஸ் நிறைய பேர் புலர ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு இட்லி தோசை ஈஸியா தெரியும். மாவு வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டா 4 நாளைக்கு சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம ஃபாரின்ல போறவங்க ஒரு குழம்பு பண்ணி 4 நாள் வச்சு 4 நாளைக்கு அதே குழம்பு சாப்பிட்றாங்க. அதை விட இட்லி மாவு ஓகே தானே. ஸோ இப்போ இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம திங்க் நெக்ஸ்ட் ப்ராசஸ், இதை டிஃப்ரெண்டா என்னால மார்க்கெட் பண்ண முடியுமா, அந்த மார்க்கெட்டிங் காஸ்ட் என்ன, கண்டினியூஸ் மார்க்கெட்டிங் காஸ்ட் என்ன, ஸோ இதுல வேற என்ன பிசினஸ் பிரச்சனைகள் வரலாம். இந்த பிசினஸ் நடத்த முடியாம 4 மாசம் 6 மாசம் இடைப்பட்டதுன்னா, அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு என்கிட்ட ஏதாவது பணம் வேணுமா? நடக்குமா நடக்காதா? பிசினஸ் 4 மாசம் 6 மாசம் நடக்காம நிறுத்த முடியாதா? தெரியாதவங்களுக்கு கோவிட் தான் எக்ஸாம்பிள் இல்லையா? கோவிட்ல எத்தனை பேர் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா போகணும்னு நினைச்சு அந்த பிசினஸ்ல மாட்டினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ பிசினஸ் ஏதாவது நடத்த முடியாம போனா, 4ல இருந்து 6 மாசம் நடத்த முடியாம போனா, திருப்பி அந்த பிசினஸ் ரீஸ்டார்ட் பண்ணா என்கிட்ட எவ்வளவு பணம் தேவை? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிசினஸ் அது தேவை. இப்போ இந்த பிசினஸ் வளர்ந்துச்சுன்னா, எக்ஸ்பான்ஷன் பண்ணனா பணம் எங்கேன்னு தேவைப்படும். ஸோ இதை நீங்க போட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் பிளான் போட்டீங்க, அதை ஒட்டி ஃபைனான்ஸ் பிளான் உங்கள்கிட்ட ரெடி ஆயிடுச்சு. ஃபைனான்ஸ் பிளான் ரெடி ஆன உடனே அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கணும், இந்த பணத்தை என்னாலே தயார் பண்ண முடியுமா, எனக்கு எக்ஸ்டர்னலா எங்க ஏதாவது லிவரேஜ் பண்ண முடியுமா இல்லையா? நம்ம எல்லாம் போட்டோம். நம்ம நினைச்சோம் ஒரு டீ கடை வந்து 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாயில ஆரம்பிக்கலான்னு. நம்ம பக்கத்து கடை வந்து பெரிய டீ கடை ஒன்று ஓப்பன் பண்றான், பெரிய பிராண்டிங் பண்றான், கண்ணாடியில நியான் லைட் சைட் போடுறான். என் கடை என்ன ஆகும்? நாளைக்கு படுத்துருவோம்ல. அப்போ நான் இன்னைக்கு பிசினஸ் பிளான் போட்டுட்டேன், பினான்சியல் பிளான் என்கிட்ட ரெடி, எவ்வளவு காஸ்ட் எனக்கு தேவை அந்த காஸ்ட் என்கிட்ட ரெடி, அந்த காஸ்ட்டை வச்சு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? எவ்வளவு பேர் இங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போது 50,000 1 லட்சம் 2 லட்சம் வச்சு ஆரம்பிச்சிங்க? எல்லாமே உங்க சொந்த காசா, அண்ணன் தம்பி யாருக்காவது கடன் வாங்கி ஆரம்பிச்சிங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கும் போது யாருக்காவது தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிப்போம். இப்போ நம்ம பிசினஸ் திடீர்னு 3 மாசம் கழிச்சு ஸ்கேல் பண்ண முடியல, ஏதோ இடைவேறு வருது, இந்த மாதிரி பக்கத்துல ஒரு டீ கடைக்காரர் போட்டாரு. ஏன்னா டீ கடை நான் சொல்றேன்னா ரொம்ப சிம்பிளா உங்களால ரீகனெக்ட் பண்ணிக்க முடியும். இவர் கிருஷ்ணா ஸ்வீட் சொல்லியிருந்தாரு, இல்ல ராமராஜ் எடுத்துக்கலாம், இது கூட எடுத்து பேசலாம்னா பெரிய இண்டஸ்ட்ரியான ஒரு விஷயங்கள் நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணா, நம்மளுக்கு தெரிஞ்ச பிசினஸ் பேசினா ஈஸியா கனெக்ட் ஆகுதுனால ரொம்ப சின்ன பிசினஸ் எடுத்து நான் உங்களுக்கு பேசுறேன்னா, அந்த பிசினஸ்ல ஃபைனான்ஸ் பேசுறது ரொம்ப டஃப்பான விஷயங்கள். ஆனா சின்ன விஷயங்களை ஃபைனான்ஸ் எப்படி உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்கன்னா, பெரிய பிசினஸ் பண்ணும்போது ஸ்கேல் பண்றது ஆட்டோமேட்டிக் இதோட லிவரேஜ் தானே அது. அப்போ நம்மள்ட்ட எவ்வளவு பிசினஸ் ரன் பண்றது எவ்வளவு பணம் வேணும், அந்த பணம் நம்மள்ட்ட இருக்கா, யார்கிட்டலாம் கடன் வாங்கணும், அந்த கடன் வாங்கினா என்னால எப்படி திருப்பி அடைக்க முடியும், இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன் இந்த கொஸ்டின் இருக்கணும்னா, இப்போ நீங்க ஆரம்பிக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க, கோவிடுக்கு முன்னாடி ஜனவரி பிப்ரவரியில ஒரு டீ கடை ஆரம்பிச்சிட்டீங்க, டீ கடை திறந்து ஓட்டாச்சுங்க, திடீர்னு கோவிட் எல்லா கடையும் மூடிடுன்ட்டான். 3 மாசம் என்ன இருக்கும்? பிசினஸ் இருக்காது. 3 மாசம் பிசினஸ் நடத்தலாம், 4வது மாசம் நம்மளோட கான்ஃபிடன்ட் எப்படி இருக்கும்? அதை பாதாளத்து இருக்கும். இப்போ ஒரு பிளேயர் இருக்காரு, ஃபர்ஸ்ட் ஒரு மேட்சுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீம்ல இருக்காரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் போறாரு, ஃபர்ஸ்ட் பால் 0ல அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு எப்படி இருக்கும் மனநிலை? ரொம்ப மோசமான ஒரு மனநிலை இருக்கும். அடுத்த மேட்ச் வர்றாரு, அடுத்த இன்னிங்ஸ்லயும் 0, அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி 3 மாசம் 4 மாசம் நம்மளால கடையே திறக்க முடியல, நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? அதை பாதாளத்தில் இருக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி வாங்கின ஓவர் ரேட்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ வேற யார்கிட்ட போய் ஓவர் ரேட்ஸ் வாங்குறது?
இல்லையா? அப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸ் பிளான் ரெடி, ஃபினான்ஷியல் பிளான் பண்ணும்போது இந்த பிஸ்னஸை 24 months 36 months நடத்துறதுக்கான காஸ்ட் எவ்வளோ வேணும், அந்த காஸ்ட் என்கிட்ட இருக்கா? 24 to 36 months காஸ்ட் ஏன் வேணும் அப்படின்னா, நிறைய நீங்கள் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சதான் அந்த புத்தகங்களில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான உமன் ஆண்டர்பிரினர்ஸ் யாராக இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்பிரினர்னு ஒரு புக் இருக்குது. நான் அது மாதிரி நார்மலாக வரும்போது அது மாதிரி புக்ஸை எடுத்துகிட்டு வருவேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டேன். அந்த புக்ஸை காமிச்சா நீங்கள் அதை போய் படிக்கலாம். அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமன்ஸ் ஆண்டர்பிரினர்ஸோட புக்ஸ் எல்லாம் எடுத்து வாங்கி படிச்சிங்கன்னா என்னென்ன இடையூறுகள் வந்து அது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்னு நிறைய ஐடியாஸ் இருக்கும் அதில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, ஏன் 24 36 மாதம்னா இந்தியாவில் நடத்துகிற எல்லா பிஸ்னஸ்லையும் இல்லை வேர்ல்டு வைடில் எடுத்துகிற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பிஸ்னஸ் வில் ஃபைல் இன் ஃபர்ஸ்ட் இயர். முதல் வருஷத்துலேயே அதை முடிச்சு போயிடும் அந்த கதை. ஃபர்ஸ்ட் வருஷத்தை தாண்டின பிஸ்னஸ் எல்லாமே வந்து 3 வருஷங்கள் சக்ஸஸ் ஆகும். 3 வருஷத்தை தாண்டின பிஸ்னஸ் எல்லாமே 7 வருஷங்கள் தாக்கு பிடிக்கும். 7 வருஷத்துல தாக்கு பிடிச்ச பிஸ்னஸ்லாம் 10 வருஷம் தாக்கு பிடிக்கும். 10 வருஷத்துக்கு தாண்டின பிஸ்னஸ் தான் லாங் டேர்மான ஒரு விஷயம் பிஸ்னஸாக இருக்கும். இப்போ இந்த SRM நிறுவனத்தை எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் 1984 நைட்டிங்கல்னு ஒரு ஸ்கூல் இருந்தது. அங்கே தான் முதல்ல நான் அவர் சந்தித்தேன். நைட்டிங்கல் ஸ்கூலில் தான் ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு சின்ன ரூமில் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் மார்க்கெட்டிங்காக ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் எடுத்துன்னு அங்கே போயிருந்தேன். அவரை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு வெளில வரும்போது அவர் சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. சில விஷயங்கள் பேசும்போது எனக்கு மனசுல படம், இவங்க ரொம்ப பேசுறாரு, கொஞ்சம் growth பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ அப்படின்னு. அதுலேருந்து அவங்களோட வளர்ச்சியை நான் கூர்ந்து கவனிச்சுட்டே வருவேன். நான் ஏதாவது ஒரு கடை வழியா போனேன்னா, இந்த கடையில ஒரு கடை திறந்துருக்கிறாருன்னா அந்த இடத்துல அந்த கடை திறந்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா, ஃபெயிலியர் ஆயிடுவாரா, இவருக்கு என்னென்ன காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு மண்டையில ஓடிட்டே இருக்கும். அந்த சைடு போகும்போதுல எனக்கு அது ரீகலெக்ட் ஆகும். அவர் வளர்றாங்களா வளரலையா, இந்த எண்ணங்கள் என்னுள்ளே வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் போட்டு இந்த மாதிரி நம்ம 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி எண்ணத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணா நம்ம சக்சஸ் ரேஷியோ வந்து ஜாஸ்தி இருக்கும். அது இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ் ரேஷியோ ரொம்ப ஃபெயிலியர். நான் கூட பிசினஸ் பண்ணேன், நம்ம பேரம்பேத்திக்கு சொல்லலாம், நான் கூட பிசினஸ் பண்ணேன் சக்சஸ்ஃபுல்லா இப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். யாருக்கா சொல்லணும்னு ஆசையா இருக்கா, அவங்களுக்கு காமிக்கணும்னு நம்மளுக்கு ஆசையா இருக்கா? எது நம்மளுக்கு ஆசை? நம்ம பேரம் பிசினஸ்க்கு காமிக்கிறது தான் நம்மளோட ஆசை. ஸோ அதுதான் நம்மளோட எண்ணங்கள். அப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா அதை பத்தி கரெக்டான அறிவுகள் நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா? நாளைக்கு திடீர்னு டீ மாஸ்டர் லீவு, யார் டீ போட போடுவாங்க? எனக்கு டீ போட தெரிஞ்சிருக்கணும், டீயோட நுணுக்கம் தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ அதில் டீல என்னென்ன வாங்குறோம், அசாம் A கிரேட் வாங்குறோம், B கிரேடா C கிரேடா, என்ன ப்ராடக்ட், அது எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவ், இதை என்ன பண்ணா டேஸ்ட் அவுட்புட் வரும், இது நம்மளுக்கு உணர்வுகள் இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோட பர்சனல் லைஃப் சொல்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மேபி 1998 99 நினைக்கிறேன் அந்த பீரியட்ல வந்து நானும் என் பிரதரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ பேசிடும் போது சொன்னாங்க, LNTல இந்த மாதிரி அரக்கோணம் டெஸ்ட் ட்ராக் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க, சுந்தரம் ஃபேஸ்னஸோட டெஸ்ட் ட்ராக். அப்படின்னா டயர் எல்லாம் ஓட்டி கரெக்டா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட் ட்ராக் அதை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய இந்த ஜல்லிலாம் வைப்பாங்க, இந்த கருங்கல்லாம் வைப்பாங்க, கருங்கல் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வைப்பாங்க. அது போடணும், அது ஆளை தேடுறேன், எனக்கு சரியான ஆள் கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. சரி, இது என்ன கல் வாங்கி வைக்கிறது ஒரு பெரிய வேலையா, ஏன் நானே பண்ணிடுறேன் அப்படின்னாரு. உனக்கு அனுபவம் இருக்கா இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னாங்க. அனுபவமே வேண்டாம், என்னால பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. எவ்வளவு நாள் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டேன். இன்னொரு 2 monthsல அந்த டெஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்ட் ரோட் லேயிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே சப்ளை பண்றேன், எவ்வளவு குவான்டிட்டி வேணும், என்னென்ன நாள் டெலிவரி கொடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு சொல்லுங்க, 2 மாசத்துல நானே பண்ணிடுறேன் அப்படின்னு. எங்க வீட்டுல கேட்டாங்க, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, எதுக்கு இதுக்கு தேவையில்லாத இடத்துல போய் தலை விட்டுறீங்க அப்படின்னு. ஒரு விஷயம் வருதே நம்மளால செய்ய முடியாதா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்ப நான் என்ன பண்ணேன், குன்றத்தூர் ஏரியால தான் இந்த கல் குவாரிஸ் நிறைய இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி நான் மாதிரி MBA ஸ்டூடெண்ட் ரிசர்ச் பண்றேன், எனக்கு இந்த கல்லை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், நீங்க சொல்லிக் கொடுக்க தயாரா இருந்தா உங்களோட கன்வீனியன்ட் டயத்துக்கு நான் வரேன் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, ஈவினிங் 7 மணி 8 மணிக்கு வாங்க, அப்பன்னா நான் உங்கள்கிட்ட பேசுறேன், ஏன்னா காலையில லோடு பார்க்கணும், போனவனே கணக்கு பார்க்கணும், காசை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்கள போய் ஈவினிங் ஒரு 7 மணி 8 மணி பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமையில போய் பார்ப்பேன். ஸோ கல்லுனா என்ன, அதோட பிஸ்னஸ் என்ன, அது எங்க விற்கணும், எவ்வளோ லாபம், என்ன பண்ணணும், என்ன பிரச்சனைகள் அதில் வரும், எல்லாமே நான் ஸ்டூடெண்ட்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ அப்படியே நான் உள் வாங்கி வீட்டுக்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுடுவேன். என்னென்ன அவங்க அன்னைக்கு சொன்னாங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுடுவேன். 2 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கல்லுல என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். ஜல்லினா என்ன, போல்டர்ஸ்னா என்ன, டஸ்ட்னா என்ன, டஸ்ட் எந்த இடத்துல போடணும், போல்டர்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஜல்லினா 25 mm எவ்வளோ, 12 mm எவ்வளோ, 6 mm எவ்வளோ, எதை கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஐம் நாட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. என்ன வேணும்னா ஆட்டிடியூட் டு லேர்ன். ஆட்டிடியூட் டு லேர்ன் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோன்னா, இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபெயிலியர் ஆயிருந்தாங்களா, அவங்கள போய் நம்ம மீட் பண்ணியிருந்தா அவங்க அந்த பிரச்சனைகள் என்ன பிரச்சனை இருந்தது அதை நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. பட்ஜெட் பிளான் ரெடி, பிசினஸ் பிளான் ரெடி,
ஃபினான்ஷியல் பிளான் ரெடி, அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் தானே போகணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? இம்ப்ளிமெண்ட் பண்ண தானே அது சக்ஸஸா இல்லையா தெரியும். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் கடை ஆரம்பிக்கணும், கடையோட பிராண்ட் வேணும், கலர் வேணும், டிசைன்ஸ் வேணும், இதெல்லாம் வேணும். அது இல்லாமல் கூட நம்ம ஆரம்பிச்சிடறோம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பிளானு, டிசைன்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி கூட ஒரு 6 வருஷம் கழிச்சு கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பேர் எடுத்துக்கும் போதே இந்த பேர் நாளைக்கு பெரிய கம்பெனியா வளர்ந்தா இந்த பேர் யூஸ் ஆகுமா, இல்ல சின்ன கம்பெனியா இருந்தா யூஸ் ஆகுமா? சில பேர் ஏதோ ஒரு பேர் செலக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க பெரிய கார்பரேட்டா வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேரை யூஸ் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வருமா? வராது, வரலாம் இல்லையா? இல்ல நீங்க பெரிய பிசினஸ் ஆகி அது காம்படிட்டர் கூட வந்திருப்பான். அப்ப பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்ததுன்னா 6 மாசம் 1 வருஷத்துல அந்த பேரை வந்து பேட்டர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. உங்களுக்கு 10 வருஷம் பிசினஸ் பத்தி ஐடியா இருந்தா இதெல்லாம் திங்க் பண்ண முடியும், இல்லாட்டி உங்களால திங்க் பண்ண முடியாது. நீங்க ஆரம்பிச்சு ஏதோ ஒரு கடை ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி ஏதோ, அதான் நான் இப்ப காலையில வரும்போது எல்லா ஸ்டாலுக்கு போனேன், யாருமே என்கிட்ட அந்த வார்த்தை சொல்லாது, ரொம்ப மனசு கஷ்டம். 10 வருஷமா பிசினஸ் பண்றேன், 8 வருஷமா பிசினஸ் பண்றேன், 5 வருஷமா பிசினஸ் பண்றேன் சார், 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கனவு இருந்தேன் சார், இன்னைக்கு இந்த பிசினஸ் லெவல்ல இருக்கேன் நானு அப்படின்னு யாருமே அந்த ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. அது பேசிக் இல்லை. ஆனா உங்களோட கனவு 10 வருஷத்தை நம்பி இல்லையே. உங்களோட கனவு வெறும் பிசினஸ் ஆரம்பிக்கிறது பத்தி இருந்தா எப்படி பண்ண முடியும்? அப்போ உங்களோட கனவுகள் இருந்தா அந்த 10 வருஷத்துக்கான பிசினஸ்க்கான தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்ன இடையூறுகள் வருது அதை ஓவர் கம் பண்றதுக்கான சாதிகள். பட்ஜெட் பிளான் ரெடி, ஃபினான்ஷியல் பிளான் ரெடி, அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்றோம். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவை, ஒரு கடை நடத்தணும்னா யார் யாரெல்லாம் தேவை? ஒரு ஒர்க்கர் தேவை, ஒரு ஓனர் தேவை, அதை கைட் பண்றதுக்கு யாராவது ஒரு ஆள் தேவையில்லையா? மினிமம் அட்லீஸ்ட் 3-4 பேர் வேணுமா வேண்டாமா? 3-4 பேர். அப்ப யார் யாருக்கு எந்தெந்த ரோல்? நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல நானே கேஷ்ல உட்காருவேன், நானே யாராவது பொருள் கேட்டா எடுத்து பொருளை கொடுப்பேன். நான் திடீர்னு சாப்பிட போகணும்னா யார் பார்த்துப்பாங்க கடையை? அப்ப நான் சாப்பிட போனா என்ன பண்ணுவேன்? எங்க வீடு தள்ளி இருக்கும், ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல போனா 100 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா 2500 ரூபாய் இடம் கிடைக்குது, அங்க போய் எடுத்துடணும். எங்க வீடு 10 கிலோமீட்டர்ல இருக்கும். இப்ப நான் சாப்பிட போனா என்ன பண்ணுவேன்? கடையை மூடிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், 2 ஹவர் மதியானத்துல கடை இருக்காது. மத்தியானத்துல 2 ஹவர் கடை இல்லைன்னா பப்ளிக்கோட நம்பகத்தன்மை நம்ம மேல இருக்குமா குறைவா இருக்குமா? குறைவா இருக்கும். அப்ப அதுக்கு வேணுமா? அடுத்தது என்ன வேணும்? மேன் பவர் ரிசோர்ஸ். அடுத்தது அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நமக்கு மேன் பவர் ரிசோர்ஸ் வேணும். அந்த மேன் பவர் ரிசோர்ஸ் யார் யார் இருக்காங்க, எங்கெங்க இருக்காங்க, எப்படி டேப் பண்றது, அது டைம் வேணுமா? ஸோ இதை மேன் பவர் ரிசோர்ஸை ரெடி பண்ணும். என்ன மாதிரி மேன் பவர்? அது மேன் பவர் ஈஸியா கஷ்டமா? இன்னைக்கு HR ரெக்ரூட்மெண்ட் வச்சுக்கிறவங்கலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, மேன் பவர் சப்ளை பண்றது அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரிய மேஜர் பிரச்சனை. எல்லாருக்குமே கனவுகள் இருக்கு, என்னன்னா வேலை செய்யாம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இல்ல எடுத்தவொடனே மேனேஜரா போயிடணும், எடுத்தவொடனே டீம் லீடரா போயிடணும், இப்படிதான் இருக்காங்க. சின்ன லெவல்ல யாரும் ஆளு கூப்பிட்டா வேலை கிடையாது. தமிழ்நாட்டில் ஒண்டிதான் நாலேஜ் இருக்கும், வேலைக்கு தேவையான போர்டு எங்க பாரு இருக்கும், எங்க வேணா போங்க வேலைக்கு ஆட் தேவை. இதுல நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அண்டை மாநிலம் தள்ளி இருக்க மாநிலத்தினர் ஆளை கொண்டாந்து இறக்க வேண்டியதா இருக்கு. அதுல வேற மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா வேணும்னா அடுத்தது மேன் பவர் ரிசோர்ஸ். அந்த மேன் பவர் ரிசோர்ஸை நான் எப்படி கையாளுவேன்? இதுக்கு நம்மளோட ஐடியாஸ் வேணும். நான் வளருவேன், அப்புறம் என் ஃபேமிலியில யாராவது இந்த பிசினஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா, அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த காஸ்ட் ஆஃப் இன்ட்ரோடியூஸ் என்ன அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன், என்னால கொஞ்சம் பிசினஸ் வளர்ந்துச்சு, என்னால பார்க்க முடியல, இன்னொரு ஆள் அந்த பிசினஸ்க்கு தேவை அப்படின்னா யாரை கொண்டு வரலாம்? என் ஒய்ஃபை கூட அந்த பிசினஸ் கொண்டு வரலாம். இப்போ என் ஒய்ஃபை கொண்டு வந்த அந்த பிசினஸ்ல என்னென்ன காஸ்ட் இருக்கு? என் ஒய்ஃப் ஆல்ரெடி மல்டி டாஸ்கிங், வீட்டில் சமைக்கணும், பாத்திரம் தேய்ப்பாங்க, துணி துவைப்பாங்க, வீட்டை பெருக்கி தொழுத்தி மட்டுவாங்க, எங்க குழந்தைங்க இருந்தா குழந்தைய பார்த்துப்பாங்க, வயசானவங்க இருந்தா வயசானவங்களை பார்த்துப்பாங்க. அப்போ அதுக்கு வேணுமா? அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். அப்போ பட்ஜெட் பிளான், பிசினஸ் பிளான் ரெடி ஆகணும், ஃபினான்ஷியல் பிளான் ரெடி ஆகணும், ஹியூமன் ரிசோர்ஸ் ரெடி ஆகணும். அப்போ பணத்தை எப்படி கையாள்வது, ஃபினான்ஷியல் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ல. எல்லாம் தெரிஞ்சிச்சு, நம்ம கடன் வாங்கிட்டோம், பட்ஜெட் போட்டோம், எல்லாம் போட்டோம், அந்த பணத்தை எப்படி கையாள்வது? ஸோ அதுக்கு மினிமம் பேசிக்காக விஷயங்களை கற்று இந்த மாதிரி ஐட்டமாக நம்ம எல்லாமே நோட் பண்ணி வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சா நம்ம சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ண வர முடியும். அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ, எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பணம் போகுது, எவ்வளோ மாசம் நிற்கிது, இந்த சர்ப்ளஸை எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபியூச்சர் பிஸ்னஸ் பிளானுக்கு இந்த பணத்தை எப்படி டைவெர்ட் பண்ணுறது, அது வரைக்கும் இந்த பணத்தை எப்படி நம்ம வளர்க்குறது, இந்த ஐடியா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணப்போ நம்ம 3-4 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு எடுத்துக்கலாம். இந்த 3-4 பாயிண்ட்ஸை உங்கள் லைஃப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஒன் இஸ் கால்ட் பிஸ்னஸ் பிளான், ரெண்டாவது என்ன வேணும்? ஃபினான்ஷியல் பிளான், மூணாவது என்ன வேணும்? இம்ப்ளிமெண்டேஷன் பிளான், நாலாவது என்ன வேணும்? ஒர்க் அஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளான், அஞ்சாவது இம்ப்ளிமெண்டேஷன். இந்த 5 பிளானை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். இவ்வளவு எவ்வளவு பேர் இந்த பிளான் இல்லாம நான் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன்னா எவ்வளவு பேர் இருப்பீங்க? நிறைய பேர் கை தூக்கணும். பி ஆனஸ்ட், யூ ஷுட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எவ்வளவு பேர் இந்த மாதிரி பண்ணாம இருக்கீங்க? இல்ல அப்பதான் நம்ம எப்ப இது ஏன்னா நம்ம தவறுகளை நம்மளுக்கு உணர்ந்துற மனிதன் தான் அந்த தவறுல இருந்து வெளில வர முடியும். நம்ம தவறே நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம, நம்ம யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாம அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தோல்வி தான் சந்திச்சிருக்காங்க. அது உலகத்துல யாரை வேணா இருக்கலாம். நீங்க நிறைய புக்ஸை வாங்கி படிச்சீங்கன்னா
இந்த ஜெராக்ஸ் காப்பியர்லாம் மிஷின்ஸ்லாம் இருக்கும். when company become arrogant they fail. எந்த கம்பெனியா இருந்தாலும் அரகண்ட் ஆனா ஃபெயிலியர். அப்போ ஃபெயிலியர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப். எப்போ நான் அரகண்ட் இல்லை, என்னுடைய எண்ணங்களை செயல்களை என்னால் உள்வாங்கிக்க முடியும், புதிய விஷயங்களை என்னால் இப்போ இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும், டெக்னாலஜி வந்தால் நான் டெக்னாலஜி ஓடி போயிடுவேன், டெக்னாலஜி எனக்கு வேண்டாம், டெக்னாலஜி எனக்கு எனிமி இப்படின்னு நினைச்சு நம்ம பழைய புது விஷயங்களை நமக்குள்ள இன்கார்பரேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிசினஸ்ல எந்த விஷயங்களையும் நம்மளால இன்கார்பரேட் பண்ணவே முடியாது. நம்ம அப்படியே ரிஜிட் ஆயிடுவோம். வால் மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த வால்கள் எவ்வளவு வருஷமா இருக்கு, இந்த வால்கள் ஏதாவது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா? இல்ல. எக்ஸ்பேண்ட் பண்ணுன்ற மனிதர்கள் எல்லாமே மாற்றத்திற்கு தயாராக இருக்கணும். பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், நான் மாற்றத்துக்கு தயாரான மனிதர் அப்படின்ற நினைக்கிறவங்க பிசினஸ் வாங்க. நான் மாற்றத்துக்கு தயாரானது இல்லை அப்படின்னா தயவுசெய்து பிசினஸ் விட்டு வேலைக்கு போயிடுங்க. தட் இஸ் வாட் உங்களுக்கு நல்லது. திஸ் இஸ் சுரேஷ் பார்சல் சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு சுயான மீட்டிங்ல இந்த சந்திப்போம். நன்றி. நீங்களும் தொழில் முனைவோராக சாதிக்க ISRB எக்ஸ்போ மன்றம் அன்புடன் அழைக்கிறது. தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.